அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எழுத்தாளர் சுஜாதா சார் எழுதின ஒரு சிறுகதையை பார்க்க போகிறோம். இந்த சிறுகதை சுஜாதாவின் தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் அப்படின்ற தொகுப்பில் இந்த கதை இருக்குது. நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய சிறுகதை, அருமையான சிறுகதைகள் அதில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொளி. எழுத்தாளர் ஜெயமோகன் சார் சுஜாதாவினுடைய கதைகளை குறிப்பிடும்போது சுஜாதாவின் கதைகள் கொண்டாடப்பட வேண்டியவை அப்படின்றாரு. சுஜாதா எழுத வரும்போது அந்த 60-70 காலகட்டங்களில் வராரு. நிறைய எழுத்தாளர்கள் அப்போ இருக்காங்க. ஜெயமோகன் எழுதுகிறாரு, அசோகமித்ரன் எழுதுகிறாரு, தி ஜானகிராமன், மௌனி அப்படின்னு நிறைய பேர் எழுத வராங்க. அந்த காலகட்டத்தில் சுஜாதாவும் எழுதுகிறார். ஆனால் அவங்களுடைய கதைகள்லாம் குடும்ப உறவுகள், காதல், காமம் அதை பற்றியே எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் சுஜாதாவுடைய கதைகள் இந்த குடும்ப உறவுகள், காதல், காமம் அப்படின்னு எழுதினாலும் இவர் எழுதின நடை இவர் கதை சொல்லும் விதம் அவங்கக்கிட்ட இருந்து மாறுபட்டு இருந்தது. சுத்தமாக அந்த தமிழ் கதைகளுடைய ஸ்டைலையே, அந்த கதை சொல்லும் விதத்தையே சுஜாதா மாற்றினார். அதனால தான் சுஜாதா வந்ததுக்கப்புறம் சுஜாதாவுக்கு முன் எப்படி இருந்தது தமிழ் சிறுகதை, கதைகள், நாவல்லாம், சுஜாதாவுக்கு பின் எப்படி இருந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எழுத்தினுடைய நடை, கதை சொல்லும் விதம் எல்லாத்தையும் மாற்றி லட்சக்கணக்கான வாசகர்களை புத்தகத்தை படிக்க வச்ச பெருமை சுஜாதாவே சாரும். இன்னைக்கு நம்ம அதுலேருந்து ஒரு சிறுகதை. இந்த சிறுகதை சுஜாதா 60-70 காலகட்டத்தில் நார்த் இந்தியாவில் ஒரு இன்டர்வியூக்காக போகிறாரு. அப்போ போகும்போது ட்ரெயினில் பயணம் பண்ணுறாரு. அந்த ட்ரெயினில் நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த சிறுகதையில் எழுதியிருப்பார். இவர் சென்ட்ரலில் ட்ரெயின் ஏறுறாரு. அதே கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு நார்த் இந்தியன் குடும்பமும் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுறாங்க. அவங்களும் அந்த வெளியூருக்கு போகிறாங்க. ஆனால் அந்த நார்த் இந்தியன் குடும்பம் நடத்த நீங்கள் ட்ரெயினில் போகும்போது பார்த்துருப்பீங்க, ஒரு குடும்பமாக வருவாங்க. அதே மாதிரி இந்த குடும்பத்தில் அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, மருமக மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குடும்பம் ட்ரெயினில் ஏறுது. ஏறின உடனே அவங்க அது ட்ரெயின், அது ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டுன்ற மாதிரியே இல்லாமல் அவங்க வீடு மாதிரியே அதை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. கம்பார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக இருக்கிறவங்கள இந்த குடும்பத்தை தான் வேடிக்கை பார்க்குது. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிற மருமகளுடைய ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தை பார்க்குறதுக்கு அழகில் பார்த்தா பகவான் கண்ணனுக்கே சவால் விடும் பொழுது இவ்வளோ அழகாக இருக்கா அந்த குழந்தை. ஆளாளுக்கு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சுறாங்க. ஒருத்தர் சாக்லேட் கொடுக்குறாரு, ஒருத்தர் இட்லி கொடுக்குறாரு, ஒரு அம்மா தூக்கி வச்சுன்னு கொஞ்சுது. அந்த குழந்தை தாய்கிட்ட இருந்ததே கொஞ்ச நேரம்தான் சாப்பிட்றதுக்கு, இல்லைன்னா மற்ற நேரத்துக்கு தான் அந்த தாய்கிட்ட அது உட்காந்துன்னு இருக்குது. மற்ற நேரத்தெல்லாம் அது அம்மாக்கிட்ட இருக்கவே இல்லை. அவர்கிட்ட இருக்கிறது கொண்டாந்து இந்த அம்மாக்கிட்ட ஒரு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே ஓடி ஆட ஆரம்பித்து அந்த கம்பார்ட்மெண்ட்டையே அந்த குழந்தை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது அப்படின்னு எழுதியிருப்பார். இப்போ காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் வண்டி போயிட்டே இருக்குது. மத்தியான நேரம் மறுபடியும் அந்த குடும்பம் அவங்க நிறைய சாப்பாடு எடுத்து வந்திருப்பாங்க. அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாருக்கும் தட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறி எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க மற்றவங்களும் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைய மடியில் உட்கார வச்சுன்னு அம்மா கறி சாப்பாடு ஊட்டுறா. அப்போ 2 வாய் தான் சாப்பிடுது. உடனே அந்த பக்கம் ஓடுது, அங்கேருந்து பிடிச்சிட்டு வராங்க, மறுபடியும் இந்த பக்கம் ஓடுது, அந்த பக்கம் ஓடுது. அப்பப்பப்போ அந்த குழந்தைகிட்ட எல்லாரும் அதை தூக்கி வச்சுன்னு கொஞ்சுறாங்க. இப்போ மத்தியானம் அந்த குழந்தைய சாப்பிட வச்சுட்டு என்ன பண்ணுறான், அம்மா சாப்பிட ஆரம்பிக்கிறா. அது பக்கத்தில் ஒரு இடத்துக்கிட்ட விளையாடின்னு இருக்குது. அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடுது. இப்போ அம்மாலாம் சாப்பிடாச்சுமே எல்லாரும் சாப்பிட்டோன்னே நம்ம ட்ரெயினில் சாப்பிட்டு முடிச்சோன்னா லைட்டாக அப்படி கண்ணை அசருவோம் இல்லையா? அது மாதிரி அம்மாவும் என்ன பண்ணுறா, குழந்தை அங்கே பார்க்குறா, அங்கே ஒருத்தர்கிட்ட இருக்குது. உடனே என்ன பண்ணுறா, சாப்பிட்டு முடிச்சுட்டு மொல்லமாக அப்படியே கண்ணை சாய்க்கிறா. இப்போ எவ்வளோ நேரம் தூங்கியிருப்பா? 1 நிமிஷம் தூங்கியிருப்பா, இல்லை 2 நிமிஷம் தூங்கியிருப்பா, இல்லை 3 நிமிஷம் தூங்கியிருப்பா.
5 நிமிஷம் தூங்கியிருப்பாள் என்னன்னு தெரியல, திடீர்னு முழிச்சிக்கிறா அம்மாக்காரி. முடிச்ச உடனே என்ன பண்ணா, எடுத்த உடனே அம்மாவுக்கு குழந்தைய தானே தேடும். பார்க்குறாங்க, மடியில் குழந்தைய காணோம். மடியில் உட்கார வச்ச மாதிரி நம்ம மடியில் குழந்தை பக்கத்தில் அப்படி பார்க்குறாங்க, குழந்தைய காணோம். அந்த பக்கம் பார்க்குறாங்க, குழந்தைய காணோம். சரி பின்னாடி பக்கம் யாருக்கிட்டையாவது இருக்குதான்னு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, பின்னாடியை பார்த்தாலும் அந்த குழந்தைய காணோம். இவனுக்கு திக்குன்னு தூக்கி வாரி போடுது. உடனே எழுந்து போயிட்டு என்ன பண்ணுறான், அந்த பக்கம் ஓடி போய் குழந்தை இங்கே இருந்தது அப்படின்னு. இல்லைம்மா அந்த பக்கம் தானே ஓடினா அந்த பக்கம் இருக்காங்க பாரு அப்படின்றாங்க. அந்த பக்கம் ஓடியாந்து பார்க்குறா. கடைசியில் போனால் பாத்ரூம்லலாம் திறந்து பார்க்குறா, குழந்தைய காணோம். அப்போ தான் பார்க்குறா, அந்த பாத்ரூம் பக்கத்தில் ட்ரெயினோட கதவு இருக்கும்ல, அது அப்படியே திறந்து கிடக்குது. அந்த திறந்து இருக்கிற கதவு எங்கே தேடினாலும் குழந்தைய காணா. அப்படின்னு உடனே இவளுக்கு குழந்தை ஒருவேளை இப்படி ஓடியாந்து திறந்திருந்த கதவு வழியாக ட்ரெயின்லேருந்து கீழே வந்துடுச்சோ அப்படின்னு நினச்ச உடனே இவளுக்கு ஓன்னு கத்தி அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுறான். அவள் கத்தனை கத்து கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அலறி அடிச்சுட்டு என்னாச்சுன்னு எல்லாரும் ஒடியாராங்க. இப்போ மயக்கடிச்சு விழுந்துட்டா. உடனே தண்ணி தெளிக்கிறாங்க. தண்ணி தெளித்து எழுப்பி வச்சு எங்கன்னு, ஐயோ என் குழந்தை அப்படின்ற மறுபடியும் மயக்கடிச்சு வந்துடுறா. அப்போ தான் கம்பார்ட்மெண்ட்டில் எல்லாருக்குமே தெரியுது குழந்தைய காணான்ட்டு. அம்மா தேடி இருக்கா, குழந்தைய காணோம், அதில் மயக்கடிச்சு விழுந்துட்டான்னு. அவங்களும் தேடுறாங்க, எங்கேயுமே குழந்தைய காணோம். அவங்களும் டிசைட் பண்ணுறாங்க, ஏதோ கதவு திறந்துருக்குது, நம்ம யாரும் கவனிக்கலையோ. எல்லாம் மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சோடனே குழந்தை அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு அப்படி அசட்டியாக இருந்துட்டாங்க. குழந்தை விழுந்துடுச்சோ, ட்ரெயின்லேருந்து விழுந்துடுச்சு அப்படின்னு டிசைட் பண்ண உடனே என்ன பண்ணுறா, அதில் ஒருத்தர் ட்ரெயினை நிறுத்துங்க, அந்த செயினை பிடிச்சி வலிங்க அப்படின்னு ஆளுக்கு இதை சொல்கிறாங்களே தவிர யாரும் செயினை பிடிச்சி வலிக்கல. அதுலேருந்து ஒருத்தர் டக்குன்னு என்ன பண்ணுறாரு, செயினை பிடிச்சி இழுத்துறாரு. ட்ரெயின் நிற்கிது. நின்ன உடனே அங்கேருந்து டிடிஆர் ஓடியாராரு, கார்டு ஓடியாராரு. ட்ரெயின் எல்லாம் நின்று போச்சு. இந்த அம்மா மயக்கச்சின்னும் எல்லாம் லேடிஸ்லாம் உட்கார வச்சு அந்த குழந்தையோட தாயை எழுப்புறாங்க. அவள் எழுந்துக்கிறான் மயக்கடிச்சு விழுறா. உடனே கார்டு ஓடியா கேட்குறாரு, என்னாச்சு அந்த அம்மாவுக்கு என்னாச்சு, உடம்பு சரியில்லையா, அதுக்காக நிறுத்துனீங்க ட்ரெயினை, எதுக்கு நிறுத்துனீங்க, என்னாச்சு அந்த அம்மாவுக்கு? சார் குழந்தைக்கு அம்மாக்கெல்லாம் நல்லா தான் சார் இருக்காங்க, அவங்களும் ஒன்றும் இல்லை, அவங்களுடைய குழந்தைய காணோம் சார் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்கிறார். உடனே போலீஸும் கார்டன் கேட்குறாரு, குழந்தை எங்கே போச்சு, அந்த அம்மா குழந்தை எங்கே போச்சு அப்படின்னு. சார் குழந்தை இங்கே தான் விளையாடிட்டு இருந்தது, ட்ரெயின் போயிட்டு இருந்த நேரத்தில் கொஞ்சம் குழந்தைய யாரும் கொஞ்சம் கவனிக்கல போல இருக்குது, இது இந்த பக்கமாக ஓடியாந்து இருக்குது, கதவு திறந்து இருக்குது, ட்ரெயின்லேருந்து குழந்தை கீழே வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் சார் அப்படின்னோடனே, ஐயோ குழந்தை ட்ரெயின்லேருந்து கீழே வந்துடுச்சா அப்படின்றாங்க. ஆளுக்கு பேசுகிறாங்க, ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. மறுபடியும் அந்த தாயை எழுப்புறாங்க. அந்த அம்மா எழுந்து எப்போம்மா கடைசியாக உன் குழந்தை கையில் வச்சுருந்த அதை சொல்லு அப்படின்னு. சார் சாப்பாடு ஊட்டினேன் சார், அந்த பக்கம் ஓடினா சார், அங்கேருந்து இங்கே நின்றுந்தான், சரி நான் சாப்பிட்டு லைட்டாக இங்கே தானே இந்த குழந்தை இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் தான் சார், ஒரு 5 நிமிஷம் கூட தூங்கியிருக்க மாட்டேன் சார். அப்போ டக்குன்னு மூச்சுக்கிட்டேன், தேடி பார்க்குறேன், குழந்தைய காணோம் சார் அப்படின்னு ஒன்று டிசைட் பண்ணுறாங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னே குழந்தை விழுந்துருக்குது. 5 நிமிஷத்துக்கு முன்னே ட்ரெயின் எங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கும் அப்படின்ட்டு கணக்கு போட்டு பார்த்தா கார்டு சொல்கிறாரு, 5 நிமிஷத்துக்கு முன்னேன்னா ட்ரெயின் அங்கேருந்து ஒரு பாலத்தை தாண்டி, அந்த பாலத்தை தாண்டி ஒரு வளைவில் திரும்பி இவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்குது ட்ரெயின். இப்போ நம்ம வந்த தூரம் 10 கிலோமீட்டரா 20 கிலோமீட்டரா எவ்வளோ என்னன்னு தெரியாது. சரி ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு கடைசியாக முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவுனா, ட்ரெயின் அப்படியே ரிவர்ஸில் எடுத்துன்னு வருது. இந்த பொண்ணு சொல்கிற மாதிரி குழந்தை என் மடியில் இருந்தது, நான் ஒரு 5 நிமிஷம் தான் தூங்கியிருப்பேன் அப்படின்னா 5 நிமிஷத்தில் ட்ரெயின் எவ்வளோ தூரம் ஓடியாந்துருக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு, சரி குழந்தை வண்டியிலேருந்து கீழே விழுந்துருந்தா ட்ரெயின் அப்படியே ரிவர்ஸில் போயிட்டு கீழே எங்கன்னா விழுந்திருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயோ இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பாலத்து மேலே தான் கடந்து வந்திருக்குது ட்ரெயின் அப்படின்னா, குழந்தை கதவு திறந்து வழியாக விழுந்து பாலத்துலேருந்து கீழே விழுந்தால் தண்ணியில் விழுந்துட்டு இருக்கமே, ஐயோ குழந்தைக்கு என்ன ஆச்சோ அப்படின்ட்டு ஆளுக்கு எல்லாம் பதற ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ என்ன ஆகுது,
எல்லாருக்கும் டிசைட் பண்ணுறாங்க. பக்கத்து ஸ்டேஷனுங்கெல்லாம் சொல்கிறாங்க, இதுமாரி ட்ரெயினில் இந்த குழந்தை விழுந்துடுச்சு, ட்ரெயினெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிங்க, எல்லாம் நிறுத்துங்க, நாங்கள் கொஞ்சம் ஒரு ½ இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் ரிவர்ஸில் எடுத்துன்னு போயிட்டு அப்படின்ட்டு எல்லாம் தகவலெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ ட்ரெயின் வந்து ரிவர்ஸில் வர ஆரம்பிக்குது. குழந்த ட்ரெயின்லேருந்து விழுந்ததாக சொல்லப்பட்ட இடத்த தேடிக்கிட்டு போகலான்னா ரிவர்ஸில் போகலாம். ஏன்னா நடந்து ஓடி போயெல்லாம் அவ்வளோ தூரம்லாம் பார்க்க முடியாது, டைம் ஆகிடும் அப்படின்ட்டு ட்ரெயினை எடுக்கிறாங்க. உடனே எடுத்துடுறாங்க. எடுத்து ட்ரெயின் வந்து ரிவர்ஸில் வந்து நிற்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது வந்து 60-70 காலகட்டத்தில் நடக்குது. இப்போவே வந்து உங்களுக்கு 100 கிலோமீட்டரில் ட்ரெயின் ஓடுற 100 கிலோமீட்டரோ 100 கிலோமீட்டருக்கு மேலேயே ஓடுற ட்ரெயின் வசதி கிடையாது, இப்போவும் கிடையாது. அப்போ 60-65லாம் வந்து எவ்வளோ ஸ்பீடில் ட்ரெயின் ஓடும்? எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடு தான். அதே ஸ்பீடில் ட்ரெயின் வந்து ரிவர்ஸில் வருது. இப்போ என்ன நடந்தது அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது, இந்த 5 நிமிஷத்துக்கு முன்னன்னு அந்த அம்மா சொன்னாங்கல்ல குழந்தை விழுந்திருக்கலாம் அப்படின்னு. இப்போது ட்ரெயின் வந்து அந்த பாலத்து மேலே வருது. ஏற்கனவே ஸ்லோவாக தான் வரும் ட்ரெயின். இன்னும் பாலத்து மேலே வரும்போது ட்ரெயின் வந்து டெட் ஸ்லோவாகிடும், மல்லமாக தான் வரும். அந்த பாலத்தை ட்ரெயின் தாண்டின உடனே ஒரு திருப்பம், ஒரு கர்வ் ஒன்று இருக்குது. இப்போ பாலத்திலேயே ஸ்லோ, திரும்பும் போதும் வண்டி ஸ்லோவாக தான் போகும், திரும்பும் போதும். அப்படி திரும்புகிற இடத்துல இந்த குழந்தை திறந்திருந்த கதவு வழியாக கீழே விழுந்திருக்கான். இந்த கீழே விழுந்த இடம் எப்படின்னா, அங்கே ஒரு பெரிய ஆற்று பாலம் இருக்கிறதுனால அங்கே ஆற்றினுடைய மணல் வந்து அந்த பாலத்தை தாண்டி ட்ரெயின் திரும்புகிற இடம் முழுக்க தரையில் ஆற்று மணல் தான். இந்த ஆற்று மணல் வந்து மெத்துன்னு ஒரு மலர் மஞ்சள் மாதிரி இருக்கும் போல இருக்குது. இது மேலே தான் வந்து ட்ரெயின் ஸ்லோவாக அப்படி திரும்பும்போது இந்த குழந்தை கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த குழந்தை அப்படியே உருண்டுட்டு போயிட்டான். உருண்டுட்டு போய் கீழே விழறான். இப்போ ட்ரெயின் வந்து ரிவர்ஸில் வருது. இப்போ ரிவர்ஸில் வர ட்ரெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரிட்ஜுக்கும் அந்த ட்ரெயின் திரும்புகிற இடத்துக்கும் கிட்ட வரும்போது ட்ரெயின்லேருந்து பார்த்துக்கிட்டே வராங்க. 2 பக்கமும் பார்த்துக்கிட்டே வரும்போது ஒருத்தர் அதோ அப்படின்னு கத்துறாரு. உடனே ட்ரெயினை நிறுத்துகிறாங்க. நிறுத்தின உடனே எல்லாரும் ட்ரெயின்லேருந்து கீழே குதிக்கிறாங்க. குதிச்சுட்டு அவர் அதோ அங்கே இருக்குது பாரு அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த இடத்த பார்த்துட்டு எல்லாம் ஓடுறாங்க. அது திருப்பம். அந்த திருப்பத்தை நோக்கி குழந்தையோட அம்மா, குழந்தையோட குடும்பம் அத்தனை பேரும் கதறி அடிச்சுட்டு ஓடி அந்த திருப்பத்தில் போய் பார்த்தாங்க பாருங்க. பார்த்தா அந்த குழந்தை ட்ரெயின்லேருந்து விழுந்தது இல்லை, தரையில் விழும்போது மணல் மெத்துன்னு இருக்குது. அந்த அழகான குழந்தை அது ட்ரெயின்லேருந்து விழுந்ததுன்னா பூமாதேவி அப்படியே அதை கையில் வாங்கிக்கிறான். வாங்கிக்கின உடனே அது கீழே விழுந்து உருண்டு எழுந்து பார்க்குது. என்னடா அது, என்னை விட்டுட்டு போகிறீங்க, ட்ரெயினே போயிடுச்சு, ஒரு குழந்தை உட்காந்துன்னு இருக்கேன், கீழே விழுந்துட்டேன், கீழே விழுந்த உடனே யாருமே பார்க்கலையா என்ன? சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ஓடியாருவீங்க பாரு அப்படின்னு நினச்சதோ என்னன்னு தெரியல. அவர் மணலில் விழுந்து எழுந்து உக்காந்துக்கின்னு இவங்க அத்தனை பேரும் அலறி அடிச்சுக்கின்னு ஓடுறாங்க பாருங்க. மணல் எடுத்து தலைமையில போட்டுக்கின்னு அவர் ஜாலியாக விளையாடிக்கின்னு இவங்கள பார்த்து சிரிச்சுக்கின்னே மணல் எடுத்து போட்டுன்னு விளையாடின்னு இருக்குது குழந்தை அப்படின்னு இந்த கதையை முடிக்கிறார். இங்கே முடிச்சுட்டு இருந்தால் சாதாரண எழுத்தாளராக இருப்பாங்க. ஆனால் சுஜாதாவில் எங்கே தெரியுமா முடிக்கிறாரு? இந்த இதெல்லாம் முடிஞ்சு ட்ரெயினில் எல்லாரும் ஏறி ஸ்டேஷனை போய் ட்ரெயின் நிற்கிது. நின்ன உடனே சுஜாதா இறங்கி அவருக்கு வந்து அந்த இன்டர்வியூ காலையில் இந்த ட்ரெயினில் நடந்த சம்பவத்தினால லேட் ஆகிடுது. உடனே ஒரு ரூமுக்கு போயிட்டு கடகடன்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறாரு. இந்த இடத்துல சுஜாதா சொல்கிறாரு, நான் அந்த கம்பெனியில் இன்டர்வியூக்கு போனேன், லேட்டாக தானே போனேன். என்னை இன்டர்வியூ எடுத்தவங்க வந்து 2 ஆண்கள் 2 பக்கம் உட்காந்துருந்தாங்க, நடுவில் ஒரு பெண்மணி உட்காந்துருந்தாங்க, வயசானவங்க. அவங்க தான் பெரிய ஆள், இன்சார்ஜுன்னு நினைக்கிறேன். அவங்க என்னை பார்த்து கேட்டாங்க, ஏங்க இன்றைக்கி வந்து இன்டர்வியூ இருக்குதுன்னு தெரியும் இல்லை உங்களுக்கு, முக்கியமா இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு அந்த அம்மா என்னை கேட்டாங்க. ஆனால் ஏன் லேட்டாக நான் வந்தேன், என்ன நடந்தது, ட்ரெயினில் என்ன சம்பவம் நடந்ததுன்னு அந்த அம்மாவுக்கு நான் விளக்கமாக சொன்னேன். நான் சொன்ன இந்த சம்பவத்தை
படபடப்பாக பதற்றத்தோடு கேட்டுட்டு வந்த அந்த அம்மா கடைசியில் அவன் என்கிட்ட பார்த்து, அப்படியா, அப்புறம் என்னாச்சு மிஸ்டர் ரங்கராஜன் அந்த குழந்தைக்கு அப்படின்னு அப்படியே படபடப்பாக என்னை கேட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதா இந்த இடத்துல எப்படி தெரியுமா முடிக்கிறாரு, அன்றைக்கு அந்த ட்ரெயினில் இருந்து விழுந்த குழந்தை உயிராக தான் இருந்தது, அதுக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு நான் சொன்னதுனால தான் அந்த அம்மா எனக்கு அன்றைக்கி எனக்கு வேலை போட்டு கொடுத்தாங்களோ அப்படின்னு இன்றைக்கு எனக்கு நினைக்க தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சிருப்பார். இந்த கதை சுஜாதாவின் சிறுகதைகள் தொகுப்பில் இருக்குது. மறக்காமல் இதே மாதிரி நிறைய அருமையான கதைகள் இருக்குது. படித்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.